ஃப்ரெண்ட்ஸ் அதிசயத்தை பாருங்களேன். 2 ஃபீமேலும் மேல் எல்லாமே குட்டி போட்டுருச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. மேல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் இருந்துச்சு. அது மேல் இருக்கும்போது இது ஃபீமேலோட வயலில் கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. அது குட்டி வந்து உள்ளே இருக்க மாட்டேங்குது. இப்போ வந்து ஒன்று தான் குட்டி போட்டிருக்கு. இன்னொரு ஃபீமேலோட வயிறு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும். இந்த குட்டியை பார்த்தீங்களேன், மொத்தம் 13 குட்டி. இதில் 12 பூட்டிச்சிட்டேன். ஒன்று மட்டும் சிக்கவே மாட்டேன்ருச்சு. அது ஒன்று மட்டும் மின்னல் மாதிரி எஸ்கேப் ஆகுது. பிடிக்கவே முடியல. அடுத்த நாள் தான் பிடிச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 குட் நியூஸ், 2 பேட் நியூஸ். ஃபஸ்ட்டு ஒரு குட் நியூஸ் பார்த்துட்டோம். குட்டி வந்து குட்டி போட்டுருச்சு. ஒரு பேட் நியூஸ் பார்த்துருவோமா? இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா கண்ணாடி. அதுவும் இல்லாமல் பெருசாக வேறு செஞ்சு கொடுத்தனா ஏமாந்து ஃபஸ்ட்டு வாங்கத்தையே வாங்கிட்டேன். இப்போ காரணம் என்னன்னா, இதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றினா ப்ரெஷர் காரணமாக அடியில் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால் எப்பயுமே நான் பாதி டேங்க் தான் மெயின்டைன் பண்ணுவேன். தண்ணி ரொம்ப அழுக்காச்சுன்னா நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணேன். வாட்டர் சேஞ்ச் பண்ணப்போ பாதி டேங்க் தான் கரெக்டாக தண்ணி ஊற்றினேன். அதில் என்ன ஆச்சுன்னா தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பாதி டேங்க்லேயும் நான் கால் வச்சு டேங்காக குறைச்சிட்டேன். அப்பயும் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்படியே விட்டால் வேலை ஆகாதுன்னு ஃபிஷ்ஷெல்லாம் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணியெல்லாம் மொத்தமாக கீழே ஊற்றிட்டு அது அழுக்கழுக்க இருந்தது பாசி பிடிச்சி போய் எல்லாத்தையும் கழுவிட்டு காய வச்சுட்டேன். அந்த லீக் ஆகிற இடத்துல வந்து எம்சிஎல் போட்டு ஒட்டிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். அது அப்படியே லீக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். 2வது குட் நியூஸ் என்னன்னா, நான் சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது அக்வேரியம் ஷாப்புக்கு போய் மேலும் மட்டும் தண்ணியே கிடைக்குமான்னு கேட்டேன். ஃபுல் ரேட்டுக்கு தண்ணியெல்லாம் கிடைக்காது, பேராக தான் கிடைக்குன்னாங்க. சரிக்கு ஒரு பேரை கொடுந்தோடனே வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ குட்டி இருக்க மாட்டேங்குது. நல்லா பெரிய ஃபீமேலாக வயிறு கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. பையன் கொஞ்சம் கொடுத்து வச்சாங்கன்னாட்டங்குது. 3 ஃபீமேலுக்கு ஒரு மேலே. சரி, இந்த 2 ஃபீமேலை பிடிச்சி வெட்ட பாருங்க. இது சின்னதாக இருக்கு. ஏன்னா நான் குட்டி வந்து என்னை வளர்க்குறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் வாங்கிட்டு வந்தது வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது. அந்த ஃபீமேல் இது 2 குட்டியோட 2 ஃபீமேலோட அந்த புதுசாக வாங்கிட்டு வந்த ஃபீமேல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்க. நம்ம ஃபார்மோட ஹீரோ பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கான்னு. இந்த ஃபீமேலை பாருங்க கைஸ். அதாவது அந்த 2 ஃபீமேலோட இது ரொம்ப பெருசாக இருக்குது. நான் 2 குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ் சொல்லிட்டுனா, அடுத்து பேட் நியூஸ் என்னென்னா, என்னோட சிக்கன் ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட கொஞ்சம் பர்சனல் ரீசன்னால க்ளோஸ் பண்ணிட்டேன். இனிமேல் அது திறக்க முடியாது. அதனால் என்னோட கப்பி ஃபார்மையே கொஞ்சம் பெருசாகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். எல்லோரும் பண்ணுற மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் யூனிக்காக பண்ணுவோம் அப்படின்னு நான் ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அது உங்கள்கிட்ட அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலில் யாருன்னா புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.